வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டங்களில் ஈடுபடும் உறுப்பினர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி எம்பிக்களின் பேரணி மோதலில் முடிந்த நிலையில் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா எச்சரிக்கை. மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து டெல்லியில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். அமித்ஷா பதவி விலக கோரி பிரியங்கா காந்தி, கனிமொழி, TR பாலு உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் முழக்கம். அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இந்தியா கூட்டணி எம்பிக்கள் முழக்கம். And leader of the house to see me in my chamber. The house is urgent to meet at 12 noon. நாடாளுமன்ற இரு அவைகளும் கால வரையறையின்றி ஒத்திவைப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப தீர்மானம். எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கு மத்தியில் மக்களவையில் நிறைவேற்றம். நெல்லையில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட இடத்தில் கேரள மாநில அனைத்து துறை அதிகாரிகள் ஆய்வு. கழிவுகளை அப்புறப்படுத்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் 3 நாட்கள் கெடு விதித்த நிலையில் நடவடிக்கை. நெல்லை அருகே கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகள் அபாயகரமானது அல்ல. சோதனைக்கு பயன்படுத்தப்படும் சாம்பிள் பொருட்கள் மட்டுமே அதிக அளவில் இருந்ததாகவும் கேரள அதிகாரிகள் தகவல். தெரிஞ்சு பார்க்கும்போது அப்படி பயோமெடிக்கல் வேஸ்ட் பார்க்கல. இல்ல சார், நிறைய போட்டோஸ் we have seen syringes, tablets-ஓட கவர்ஸ் இருக்கு. இது அபாயகரமான மருத்துவ கழிவுகளா சார்? ஈவன் blood samples also கிடக்கு சார். blood samples கிடக்கு. IV சாம்பிள் கலெக்ட் பண்ற இல்ல அதுக்குள்ள blood கிடக்கு சார். நாங்க கண்ணால பார்த்தோம். we have seen போட்டோஸ் இருக்கு. we have 8 மாதங்களுக்கு பிறகு புதுச்சேரியில் இருந்து பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் நகரங்களுக்கு மீண்டும் விமான சேவை. முதலமைச்சர் ரங்கசாமி, துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் குரூப் 2 மற்றும் 2A தேர்வுகள் OMR ஷீட் முறையில் நடைபெறும். கணினி முறையில் தேர்வுகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் TNPSC அறிவிப்பு. இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி என்ற இலக்கை வைத்திருக்கின்றோம். ஈரோடு கலந்தாய்வு புதிய நம்பிக்கை தந்திருப்பதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் பேட்டி. வரக்கூடிய 2026 நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் 200 என்ற இலக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆனால் ஈரோட்டினுடைய கலாய்விலே நான் உணர்ந்த உணர்வு என்னென்று கேட்டால் 200 தாண்டி வருமோ என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி மீண்டும் காங்கிரசுக்கு ஒதுக்கப்படுவது குறித்து கலந்து பேசி முடிவெடுக்கப்படும் என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் பேட்டி. திமுக வசமாகவில்லை, திமுக கூட்டணி வசமாகும். ஏற்கனவே இந்தியா கூட்டணியில திமுக அங்கே வைக்கிறது. எனவே இந்தியா கூட்டணியுடைய வசமாகும். மீண்டும் காங்கிரஸ் மீண்டும் காங்கிரஸ்க்கே கொடுக்கப்படுமா? அது முறையாக அவருடன் கலந்து பேசி முடிவெடுத்து அறிவிப்போம். ஜனவரி 6ஆம் தேதி காலை 9 மணிக்கு தமிழக சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கும் என்று சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. ஆளுநர் உரையை முழுமையாக படிப்பார் என்று நம்புவதாகவும் பேட்டி. 6ஆம் தேதி கூட்டியுள்ளார்கள். அன்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகிள் 176(1) படி மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் காலை 9:30 மணிக்கு
உரை நிகழ்த்த உள்ளார்கள். திமுக ஆட்சி மீது குற்றம் சாட்ட எதுவும் கிடைக்காததால் ஏதேதோ புலம்புகிறார் எடப்பாடி பழனிசாமி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். திட்டங்கள் அறிவிக்கிறாங்களே, சொன்னபடி நிறைவேற்றுறாங்களே, அதனால அவங்களுக்கு தொடர்ந்து மக்கள் ஆதரவும் கிடைக்குதுன்னு வைத்திருத்தல் காரணமா எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பழனிசாமி அவர்கள் புலம்பிக்கிட்டே இருக்காரு. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் இபிஎஸ், சசிகலா உள்ளிட்டோரை தற்போது விசாரிக்க அவசியம் இல்லை. உதகை மாவட்ட நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வாதம். நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் குறித்து இழிவாக பேசிய அமித்ஷாவிற்கு கண்டனம். சென்னை சைதாப்பேட்டையில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் கைது. அம்பேத்கர் குறித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பேச்சு கண்டிக்கத்தக்கது. விடுதலை பாகம் 2 பார்த்த பிறகு இயக்குனர் வெற்றிமாறன் பேட்டி. அவர் பேசுனது கண்டனத்துக்குரியது. இல்லை ஆடியன்ஸ் பார்க்குறாங்க, நான் சும்மா ஒரு 10 நிமிஷம் அப்படி நின்று பார்த்துட்டு வந்துட்டேன். ஆமாம். தஞ்சை மன்னர் சரபோஜி அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்ப்பாட்டம். அம்பேத்கரை அவமதித்ததாக எழுந்த சர்ச்சையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வலியுறுத்தல். மேட்டூர் அனல் மின் நிலைய நிலக்கரி குவியலில் சிக்கி 2 பேர் பரிதாப உயிரிழப்பு. பலியானவர்கள் குடும்பத்தினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. செந்தில் பாலாஜி ஜாமீனை ரத்து செய்ய கோரும் வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்காததற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். சாட்சிகள் பற்றிய விவரங்களுக்காக தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்புவோம் என்று நீதிபதிகள் தகவல். நீதிமன்றத்துடன் விளையாடுகிறீர்களா என அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்புக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் காட்டமாக கேள்வி. ஜாமீன் கிடைத்ததும் அமைச்சராக பதவியேற்றது குறித்து விளக்கமளிக்காததால் காட்டம். இரட்டை இலை சின்னம் ஒதுக்கீடு விவகாரம். தேர்தல் ஆணையம் முடிவெடுப்பதற்கான காலக்கெடுவை நீட்டிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. நெல்லையில் நீதிமன்றம் முன் இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டதற்கு வழக்கறிஞர்கள் கண்டனம். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இருந்து தங்களை விடுவிக்க கோரி பொற்கொடி மற்றும் மலர்கொடி உள்ளிட்டோர் மனு தாக்கல். காவல்துறை பதிலளிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. தனக்கு எதிரான நில அபகரிப்பு வழக்கை ரத்து செய்ய கோரி அமைச்சர் மா சுப்பிரமணியன் தாக்கல் செய்த வழக்கு தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம்.
மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1343 புள்ளிகள் சரிந்து 77,875 புள்ளிகளில் வர்த்தகம். தேசிய குறியீட்டு எண் நிப்டியும் 414 புள்ளிகள் குறைந்து 23,537 புள்ளிகளாக நிலை கொண்டது.